தொழில் வாய்ப்பு குறித்து போலியான ஃபேஸ்புக் விளம்பரம் ஒன்றை நம்பி ஹார்ட்வேர் வியாபாரி ஒருவர் 7,03,000 ரிங்கிட்டை இழந்துள்ளார். இது குறித்து நீலாய் போலீஸ் தலைவர் சுப்ரித்தெண்டன் அப்துல் மாலிக் அசீம் கூறுகையில், மே 15ஆம் தேதியன்று ஆன்லைன் வாயிலாக அறிமுகமான சீன நாட்டு பெண்மணி ஒருவர் யுக்ஸ் ஷாப்பிங் எனும் இணையதள அகப்பக்கம் ஒன்றை பாதிக்கப்பட்டவரிடம் அறிமுகப்படுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அப்பெண்மணி பாதிக்கப்பட்டவரை சம்பந்தப்பட்ட இணையதள அகப்பக்கத்தில் ஆன்லைன் வணிகத்தளம் ஒன்றை அமைக்கும்படி கூறியதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் அந்த ஆன்லைன் வணிகத்தளத்தை பிரபலப்படுத்துவதற்காக 10 வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் 27 பரிவர்த்தனைகள் வாயிலாக 7,03,337.41 ரிங்கிட்டை அந்த பெண்மணியின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் அவர் செலுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி இதுவரை பெற்றுள்ள லாப பணத்தை பெறுவதற்காக மேலும் 3 லட்சம் ரிங்கிட் செலுத்த வேண்டும் என அப்பெண்மணி கூறியுள்ளதை தொடர்ந்து தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த வியாபாரி போலீசில் புகார் செய்துள்ளார். எனவேதான் இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 420 கீழ் விசாரிக்கப்படுகின்றது எனவும் அப்துல் மாலிக் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.